திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் மட்டைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் அஜித்குமார் என்ற இளைஞர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கணபதிபாளையத்தில் சாலையோர ஆலமரத்தின் மீது சுற்றுலா மூடுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 22 பேர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து 2 கோவில்களின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்திலிருந்த தங்கத்தாலி மற்றும் உண்டியல் காணிக்கையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மேலப்படுவூரில் 50 அடி ஆழ கிணற்றில் விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆவல்நாயக்கம்பட்டி பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரத்தில் குறைபாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார்கோவில் அருகே கடல் போல் காட்சியளித்த வீராணம் ஏரி தற்போது வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறது. படகுகள் சென்ற வழியில் சுமையுந்துகள் செல்லும் காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக உள்ள மதியழகன் என்பவர் வன்னியர் சமுதாய மக்கள் குறித்து இழிவாக பேசிய காணொளி வெளியாகி அக்கட்சிக்குள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவிலிருந்து மதியழகனை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும், இல்லையெனில் தாங்கள் கூண்டோடு விலக நேரிடும் என்றும் வேப்பூர் பகுதி திமுக நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னன்னாக்க வன்னியர்கள் குறிப்பாக இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கிற ஒரு சமூக மக்களை பிளவுபடுத்தும் வகையில், அதாவது திமுகவில் இருக்க கட்சிக்காரங்களையும் இல்லை ஊரில் இருக்க பொதுமக்களுக்கும் மற்ற ஜாதிக்காரங்களுக்கும் நடுவில் சண்டை மூட்டுற வகையில் ரொம்ப ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் அவர் பேசியிருக்கிறாரு. அது ஆடியோவாக வெளியாகி இந்த பகுதியில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதோடு இல்லாமல் ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துருக்குறோம். தலைமையும் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நாங்கள் இது மூலமாக கேட்டுக்கிறோம். உடுமலையில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற முதல் நாள் போட்டியில் தாராபுரம் அணியை காந்தி கிராமம் பல்கலைக்கழக அணி 82க்கு 80 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தது. சென்னையை அடுத்த பொன்னேரி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த குப்பன் என்பவரது உடலை எலிகள் கடித்து குதறியுள்ளன. இதனை மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியமாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள சுந்தரராஜபுரம் கிராமத்தில் குடிநீரில் மீன் செதில்களும் புழுக்களும் கலந்து வருவது குறித்து சில நாட்களுக்கு முன்பு நமது மக்கள் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக கழிவுகள் கலந்து வரும் குடிநீரை ஆய்வு செய்து உடனடியாக பதில் தருமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் சஜீவனா ஆணையிட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் தூய்மையான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறார்.